கர்நாடகாவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் முன்னாள் பாஜக அமைச்சருமான ஜனார்த்தனன் ரெட்டி தனது மகளின் திருமணத்தை 500 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார். கர்நாடகாவில் சுரங்க தொழிலில் கொடிகட்டி பறக்கும் கோடீஸ்வரரும் முன்னாள் பாஜக அமைச்சருமான ஜனார்த்தன் ரெட்டி தன்னுடைய மகள் பிராமணியின் திருமணத்தை 500 கோடி ரூபாய் செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார். திருமண அழைப்புதலை எல்சிடி அழைப்புதல்களாக அனுப்பி வைத்து அனைவரையும் பிரமிக்க வைத்த ஜனார்த்தன் ரெட்டி பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் மகளின் திருமணத்தை நடத்தி அசத்தியுள்ளார். கர்நாடக மாநில அரசியல் பிரபலங்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள் என 50,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருமணத்தின் போது மணமகள் 17 கோடி ரூபாய் மதிப்பில் சேலையும் 90 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளும் அணிந்திருந்தார். திருப்பதி கோயில் போன்று அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் நடந்த திருமண அரங்கம் இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரிய வகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற வங்கிகளில் மக்கள் காத்திருக்கும் நிலையில் தனது மகள் திருமணத்திற்கு ஜனார்த்தன் ரெட்டி 500 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பது அனைத்து தரப்பினரிடையேயும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. Middle people are suffering for taking 4,000 or 4,500 or something. But the higher people like MLAs and actors and whoever the VIP and all, they are nobody, no one we are seeing to draw the cash. திருமணத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற தெலுங்கு நடிகை ரகுல் பிரீத் சிங்கிற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு வரும் பிரபலங்களுக்கு பீடா கொடுக்க 50 மாடல் அழகிகள் அழைத்து வரப்பட்டு 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. சுரங்க ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டு சிறைவாசத்துக்கு பிறகு ஜாமீனில் வந்துள்ள கர்நாடகா முன்னாள் பாஜக அமைச்சர் ஜனார்த்தன் ரெட்டி அனைவரும் அசந்து போகும் வகையில் தனது மகளின் திருமணத்தை நடத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஜி. பாலமுருகன்.